ஹாய் சிவில் மக்களே, வெல்கம் டு ஆர் சிவில் காம்ரேட் சேனல். இதுவரை நம்ம சிவில் காம்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம இன்றைக்கி லெக்சரில் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எப்படி டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கும் ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கும் எப்படி டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கிறதுன்னு ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்துருப்போம். இந்த லெக்சரில் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் வந்து பின் ஜாயிண்டடாகவும் ரிஜிட் ஜாயிண்டடாகவும் ரெண்டும் ஒரே ஃப்ரேமில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை தான் நம்ம ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரில் இனிஷியலாக அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய எல்லா பின் ஜாயின்ஸையும் நம்ம ரிஜிட் ஜாயிண்டடாக அசியூம் பண்ணணும். ரிஜிட் ஜாயிண்டடாக அசியூம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நம்ம டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி நம்ம ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கு யூஸ் பண்ண 1 ஸ்டெப் அண்ட் 2 ஸ்டெப் ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிச்சிடணும். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம பின் ஜாயிண்டட்லேருந்து ரிஜிட் ஜாயிண்டடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த பின் ஜாயிண்ட்டில் நம்ம எவ்வளோ அன்னெசரியாக ஃபோர்ஸஸ் ஆட் பண்ணமோ அந்த ஃபோர்ஸஸை நம்ம ரிலீஸ் பண்ணணும். தட் இஸ் அதில் நம்ம தேவையில்லாமல் ஆட் பண்ண ஃபோர்ஸஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கான டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி நமக்கு கிடச்சிரும். நம்ம ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ds will be equal to dse ப்ளஸ் dsiன்னு யூஸ் பண்ணோம் ஒரு ஃபார்முலா. இது வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ் ஃபார்முலா. 1 ஸ்டெப் ப்ராசஸ் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணோம், 3c' மைனஸ் என்னென்னு யூஸ் பண்ணோமா. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் நம்ம எதை ஃபார்முலா வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஃபைனலாக நம்ம ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணணும். ரெண்டு ஃபார்முலாலையுமே எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் நம்ம கடைசியாக ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணணும். அதுதான் இங்கே ஃபார்முலாவாக கொடுத்துருப்பேன். ஃபோர்ஸ் ரிலீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ரிலீசஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆடட் டு மேக் பின் ஜாயிண்ட் ஆஸ் ரிஜிட் ஜாயிண்டட். நம்ம அந்த பின் ஜாயிண்ட்டை ரிஜிட் ஜாயிண்டடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆட் பண்ணணுமோ அந்த ஃபோர்ஸஸை நம்ம மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரக்சரில் ஸ்பெஷல் கேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேசஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாரிசாண்டல் ஷியர் ஹிஞ்சுக்கு எப்படி நம்ம அந்த இந்த சப்போர்ட்டை நம்ம எப்படி ரிஜிட் ஜாயிண்டடாக மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஹாரிசாண்டல் ஷியர் ஹிஞ்சோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஹாரிசாண்டல் ஷியர் ஹிஞ்ச் அப்படின்றது முன்ன பின்ன மூவ் ஆகும். இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ மூவ் ஆகும். தட் இஸ் இப்படி மூவ் ஆகும். அப்போது அதுக்கு என்னென்னா ஆக்ஷியல் ஃபோர்ஸ் அதில் அலௌடு. அப்போது அந்த ஆக்ஷியல் ஃபோர்ஸை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஃபோர்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ரிஜிட் ஜாயிண்டடாக மாற்றினா நமக்கு கிடைக்கும். தட் இஸ் இந்த ஹாரிசாண்டல் ஷியர் ஹிஞ்ச் அப்படின்றது நமக்கு ஷியர் ஃபோர்ஸையும் பெண்டிங் மூமெண்ட்டையும் அதனால் ரெசிஸ்ட் பண்ண முடியும். இந்த ஆக்ஷியல் ஃபோர்ஸை அதனால் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ரெசிஸ்ட் பண்ண முடியாதனால அந்த ஃபோர்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ரிஜிட் ஜாயிண்டடாக மாற்றிட்டோம் அப்படின்னா அப்போது நம்ம எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணணும், கடைசியாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அன்னெசரியாக ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்து வெர்டிக்கல் ஷியர் ஹிஞ்ச். வெர்டிக்கல் ஷியர் ஹிஞ்சில் இங்கே நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. தட் இஸ் ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணாது அப்படின்னா நமக்கு வெர்டிக்கலாக மூமெண்ட் இருக்கும். வெர்டிக்கலாக மூமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வெர்டிக்கல் மூமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஜாயிண்ட் மட்டும் நமக்கு ரிஜிட் ஜாயிண்டாக மாறிடும். அப்போது ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஜாயிண்ட்டில் பெண்டிங் மூமெண்ட்டும் ஆக்ஷியல் ஃபோர்ஸும் நமக்கு அலௌடாக இருக்குது. ஷியர் ஃபோர்ஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிஜிட் ஜாயிண்டடாக மாறிடும். தட் இஸ் நம்ம அன்னெசரியாக
ஒரு ரியாக்ஷனை நம்ம ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மூமெண்ட் ஹிஞ்சுன்னு சொல்லுவோம். மூமெண்ட் ஹிஞ்சில் ஒருவேளை அந்த மூமெண்ட் ஹிஞ்சு இங்கேயும் லொக்கேட் ஆகிருக்கலாம், தட் இஸ் ஜாயிண்ட்லேயும் லொக்கேட் ஆகிருக்கலாம், ஆர் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஜாயிண்ட் அந்த மாதிரி லொக்கேட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி 2 கேசஸ்க்கும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு ஜாயிண்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஜாயிண்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கசட் பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா. அப்போது இங்கே ஒரு மெம்பர், இங்கே ஒரு மெம்பர், இங்கே ஒரு மெம்பர் நம்ம ரெஜிஜாயிண்ட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிளும் சேமாக இருக்குன்னு பார்த்துருக்கோமா. அப்போது டோட்டலாக டெவலப் ஆகக்கூடிய மூமெண்ட் அப்படின்றது 1, தட் இஸ் m1 + m2. ஓகேவா? தட் இஸ் எப்படின்னா இங்கேயும் ஒரே சேம் ஆங்கிள் அப்படின்னா அந்த இடத்துல ஒரே மூமெண்ட் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு மூமெண்ட், தட் இஸ் m1 + m2. நெக்ஸ்ட்டு அப்போது மொத்தமாக நமக்கு டெவலப் ஆகக்கூடிய மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் 2. இது என்னவா இருக்குது? ஆல்ரெடி பிண்டாக இருக்குது. பிண்ட் அப்படின்னா நமக்கு 2 வெர்டிக்கல் ஒன்று, ஹாரிசான்டல் ஒன்று, டோட்டலாக நமக்கு 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். இதை நம்ம ரெசிஸ்டண்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ரியாக்ஷன், தட் இஸ் m1 + m2 அண்ட் ஒரு m1, டோட்டலாக நமக்கு 2 ரியாக்ஷன்ஸ் கிடைக்கிது. அப்போது நம்ம எத்தனை ரியாக்ஷன் ரிலீஸ் பண்ணணும், அதே ரெசிஸ்டண்டாக நம்ம பின் ஜாயிண்டடாக கடைசியாக மாற்றணும் அப்படின்னா தட் இஸ் 2 ரியாக்ஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணணும். இஃப் இன்கேஸ் இந்த சப்போர்ட் வந்து இந்த மாதிரி 2 மெம்பர்ஸ் மட்டும் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போது இங்கேயும் ரொட்டேஷன், இந்த மெம்பர்லேயும் ரொட்டேஷன் அப்படின்றது சேம் வேல்யூவாக இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல டெவலப் ஆகக்கூடிய மூமெண்ட் அப்படின்னா எவ்வளோவா இருக்கும்? ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும் தான் டெவலப் ஆகும். தட் இஸ் 2 ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி நமக்கு என்னென்னா ஹாரிசான்டல் ஒன்று, வெர்டிக்கல் ஒன்று. அப்போது இங்கே நமக்கு ஒரு மூமெண்ட் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ரெசிஸ்டண்டாக மாறிடும். அவ்வளோதான். இப்போது இதை வந்து ஷார்ட்கட்டில் ஒரு ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கேசஸில் தட் இஸ் மூமெண்ட் ஹிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா m-1 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ரிசல்ட் கிடச்சிரும். இப்போது இந்த ஜாயிண்ட்டில் எத்தனை மெம்பர்ஸ் மீட் ஆகுது? 1 2 3, மொத்தம் 3 மெம்பர்ஸ் மீட் ஆகுது. அப்போது 3 - 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு 2. அப்போது நமக்கு 2 ஃபோர்ஸஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம், நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இதுவே இந்த இடத்துல மூமெண்ட் ஹிஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் 2 மெம்பர்ஸ் மீட் ஆகுது. அப்போ 2 - 1 will be equal to 1. இதைத்தான் நம்ம டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதைத்தான் நம்ம இங்கே நோட் பாயிண்டில் கொடுத்துருப்போம். அடுத்து அதே மூமெண்ட் ஹிஞ்ச் வந்து சம் டிஸ்டன்ஸ் ஜாயிண்ட்லேருந்து தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, hinge is next to rigid joint. Hinge is next to rigid joint. இந்த மாதிரி கேஸஸ்க்கு நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா டெவலப் பண்ணியிருக்கோம்? m-1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்டில் நமக்கு 2 மெம்பர் மீட் ஆகுது. அப்போது 2 மெம்பர் மீட் ஆச்சு அப்படின்னா 2 - 1 டேரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம 1 ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நம்ம ஒரு ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்னல் ரோலர், தட் இஸ் இன்டர்னல் ரோலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோலருக்கு நம்ம எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். இன்டர்னல் ரோலரில் நமக்கு அதனால் என்னென்ன ரியாக்ஷன்ஸை ரெசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? நமக்கு வெர்டிக்கலாக அங்கே ரெசிஸ்ட் பண்ண முடியும். அப்போது நம்ம இந்த இடத்துல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும்? ஒரு பெண்டிங் மூமெண்ட், ஒரு ஹாரிசான்டல் ரியாக்ஷன், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த மெம்பர் ரெசிஸ்டண்டாக மாறிடும். ஃபைனலாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்போ இந்த 2 மெம்பரையும் நம்ம ரிலீஸ் பண்ணணும். தட் இஸ் ஃபோர்ஸ் ரிலீஸ் ஈக்குவல் டு 2. அது என்னென்ன ரிலீஸ் பண்ண போகிறோம்? ஆக்சியல் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். நெக்ஸ்ட்டு அந்த சப்போர்ட்டு லிங்க் சப்போர்ட்டாக இருந்தால், தட் இஸ் லிங்க் ஜாயிண்ட்டாக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னா, லிங்க் அப்படின்றது ட்ரஸ் மெம்பராக மென்ஷன் பண்ணுவோம். அப்போது லிங்க் அப்படின்றது ட்ரஸ் மெம்பரில் தான் மோஸ்ட்லி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் பீம்லேயோ ஆர் ஃப்ரேம்ஸ்லேயோ எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ட்ரஸ் மெம்பர். அப்போது அந்த லிங்க் அப்படின்றது என்ன ஆக்ட் ஆகும்?
பின் ஜாயிண்டடாக ஆக்ட் ஆகும். பின் ஜாயிண்டட் அப்படின்னா என்னவாக இருக்கும்? அங்கே ஆக்சுவல் ஃபோர்ஸ் மட்டும்தான் கேரி பண்ண முடியும். நம்ம ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, ட்ரெஸ்ஸில் ஆக்சுவல் ஃபோர்ஸ் மட்டும்தான் கேரி பண்ண முடியும். அதனால் அப்படின்னா நம்ம அன்னெசரியாக எவ்வளோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணணும்? ஷியர் ஃபோர்ஸையும் பெண்டிங் மூமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம்? 2 ஃபோர்ஸஸ் ரிலீஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் போயிடலாம், ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இங்கே ஒரு பீம் நம்ம எடுத்துக்கிறோம். பீம்லேயும் அந்த மாதிரி 2 ஜாயின்ஸோ இல்லை ஸ்பெஷல் கேஸஸோ, தட் இஸ் 2 ஜாயின் அப்படின்றது பின் ஜாயிண்டடோ இல்லை ரெஜ் ஜாயிண்டோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஆர் ஸ்பெஷல் கேஸ் நமக்கு இது வரைக்கும் பார்த்த ஸ்பெஷல் கேஸ் ஏதாவது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம டிஎஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி, இன்டர்னல் இன்டிட்டர்மினசி ரெண்டையும் கண்டுபிடிப்போம். எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ பார்க்கணும்னு கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு மெம்பரில் நம்ம ஃபிக்ஸ்ட் எண்டில் 3, ரோலரில் 1, இங்கே ரோலர் இருக்குது ஒரு 1, டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 5. 5 - 3 தட் இஸ் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 3. அப்போ 5 - 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி ஈக்குவல் டு 2 கிடைக்கும். அதுக்கடுத்து நமக்கு இந்த எப்பவுமே நமக்கு தெரியும் பீம் அப்படின்றது இன்டர்னலி ஸ்டேபிள் சிஸ்டம். அப்படின்னா டிஎஸ்ஐ வில் பி ஈக்குவல் டு 0 ஆல்வேஸ், பீமுக்கு மட்டும். அடுத்து நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் இங்கே வந்து நமக்கு ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெஷல் கேஸ் தானே. இந்த ஸ்பெஷல் கேஸ் நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்னல் ஹிஞ்சுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம், M-1ன்னு பார்த்துருப்போம். தட் இஸ் இன்டர்னல் ஹிஞ்ச் ஆர் மொமெண்ட் ஹிஞ்சுன்னு சொல்லலாம். M-1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த இடத்துல மீட் ஆகுது, 2 மெம்பர்ஸ் மீட் ஆகுது. அப்போ 2 - 1 போட்டால் என்ன கிடைக்கும்? நமக்கு 1 கிடைக்கும். டோட்டலாக இதை ஆட் பண்ணி எழுதணும். இதை வந்து டிஎஸ்சியும் டிஎஸ்இயையும் டிஎஸ்ஐயையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதை மைனஸ் பண்ணுவோமா? -1 அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி நமக்கு 1 கிடைக்கும். தட் இஸ் மோர் தென் 0 இருக்கிறனால ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். அடுத்த ப்ராப்ளம், நமக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேமில் 2 எண் ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஒரு மொமெண்ட் ஹிஞ்ச் இருக்குது, அப்புறம் ரெஜ் ஜாயிண்டட்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மொமெண்ட் ஹிஞ்ச் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு இன்டர்னல் இன்டிட்டர்மினசி கிடைக்கும். அதனால நமக்கு க்ளோஸ்டு பாக்ஸை சுற்றி இருக்க அப்படின்னு என்னென்ன அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். இப்போது நம்ம எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்ப்போம்? நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்ஸை மட்டும் தான் பார்ப்போம். சப்போர்ட்ஸில் நமக்கு இங்கே 3 அப்போ மொத்தமாக நமக்கு 6 ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். தட் இஸ் 6 - 3 வில் பி ஈக்குவல் டு 3. எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி வில் பி ஈக்குவல் டு 3. இன்டர்னலாக நமக்கு எத்தனை க்ளோஸ்டு பாக்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு க்ளோஸ்டு பாக்ஸு. இது வந்து பிளேன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 3S அப்படின்ற ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். 3Cன்னு அப்ளை பண்ணுவோம். C closed boxes will be equal to number 1. அப்போது 3 × 1 will be equal to 3. இதனை நம்ம டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பெஷல் கேஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்பெஷல் கேஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஒன்று A பாயிண்ட்லேயும் ஒன்று B பாயிண்ட்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அப்போது A பாயிண்ட்டில் நமக்கு அந்த மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா M-1 ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். இத்தனை மெம்பர் மீட் பண்ணது 3 மெம்பர்ஸ் மீட் பண்ணுது. அப்போ 3 மெம்பர்ஸ் மீட் பண்ணுச்சு அப்படின்னா 3 - 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி ரெஜிட் ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மொமெண்ட் ஹிஞ்ச் இருக்குது. அந்த இடத்துல நமக்கு 2 மெம்பர்ஸ் மீட் ஆகுது. அப்போது அந்த இடத்துல நம்ம 2 - 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். டோட்டலாக ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 கிடைக்கும். அப்போது நம்ம இந்த 6லேருந்து நம்ம 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும். 6 - 3 will be equal to 3. இது வந்து மோர் தென் 0 இருக்கிறனால ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் எடுத்துப்போம். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் 2 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். நான் இங்கே 3C' - n அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு C' அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கட்ஸ் ரெக்வயர்ட் டு மேக் தி ஸ்ட்ரக்சர் டு ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போது இந்த இடத்துல ஒரு கட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த பாயிண்ட் மட்டும் நமக்கு ஸ்டேபிளாக மாறிடும். அதே மாதிரி இங்கே 2 கட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரும் ஸ்டேபிளாக மாறிடும்.
அதே மாதிரி இங்கே 2 கட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ரக்சருமே ஸ்டேபிளாக மாறிடும். அப்போ நம்ம எவ்வளோ கட்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறோம், 5 கட்ஸை நம்ம டெவலப் பண்ணுறோம். அப்போது C dash would be equal to 5. அடுத்து நம்ம n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் unnecessarily added to make stable cantileverனு பார்த்தோமா, ஸ்டேபிள் சிஸ்டம்னு பார்த்தோமா. அப்போது இங்கே நமக்கு என்ன இருக்குது, வெர்டிக்கல் ஷியர் ஹிஞ்ச் இருக்கா. அப்போ வெர்டிக்கல் ஷியர் ஹிஞ்ச் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு ஷியர் ஃபோர்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணணும். இங்கே நமக்கு ஒரு இன்டர்னல் ரோலர் இருக்கா. இன்டர்னல் ரோலர் இருக்கப்போ நம்ம என்னென்ன ஃபோர்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், ஆக்சுவல் ஃபோர்ஸையும் பெண்டிங் மொமெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணுவோமா. இங்கே நமக்கு ஹாரிசான்டல் ஷியர் ஹிஞ்ச் இருக்குது. ஹாரிசான்டல் ஷியர் ஹிஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஆக்சுவல் ஃபோர்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணுவோம். தட் இஸ் இங்கே 1, இங்கே 2, இங்கே 1. இங்கே நமக்கு ஒரே ஒரு உமன் ஹிஞ்ச் இருக்குது. உமன் ஹிஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா M-1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 4 மெம்பர்ஸ் மீட் ஆகுது. அப்போது 4 - 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு 3 கிடைக்கும். அப்போது 3 + 2 + 1 + 1 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், மொத்தமாக 7 கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த 3 × 5 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 கிடைக்கும். 15 - 7 அப்படின்னு நமக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். தட் இஸ் நமக்கு டெவலப் ஆகக்கூடிய டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்குது. தட் இஸ் மோர் தென் 0 இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கு முன்னாடி நம்ம 2 ஸ்டெப் ப்ராசஸ் அப்ளை பண்ணதை விட. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேமில் நம்ம ds will be equal to 3c dash minus n அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். இதில் நம்ம எவ்வளோ கட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 1, 2, ஏன்னா இந்த ரெண்டுமே நமக்கு ஸ்டேபிளாக மாறிடும். அப்போது 2 கட்ஸ் n dash அப்படின்றது நம்ம அன்னெசரியாக ஃபோர்ஸாக ஆட் பண்ணணும் அப்படின்றது. இங்கே நமக்கு என்னவாக இருக்குது, ஹிஞ்ச்டாக இருக்குது. ஹிஞ்ச்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எத்தனை ரியாக்ஷன் ஆட் பண்ணுவோம், ஸ்டேபிளாக மாறதுக்கு 1 ரியாக்ஷன் ஆட் பண்ணணும். அப்போது நம்ம அன்னெசரி ஆட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் அப்படின்றது 1. இதில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 3c dash minus அப்ளை பண்ணணும். நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அப்போது தட் இஸ் மோர் தென் 0 இருக்கிறதுனால தட் இஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். அடுத்து இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்றதை விட இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் இந்த சப்போர்ட் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த சப்போர்ட்டில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சப்போர்ட்டில் வந்து ஒரு மெம்பர் மீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அப்படின்னா எத்தனை ஃபோர்ஸஸ் நம்ம அன்னெசரியாக ஆட் பண்ணணும்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 2 மெம்பர் மீட் ஆகுது. இது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். நமக்கு ஜென்ரலாக ஹிஞ்சிட் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஒன்று, ஹாரிசான்டல் ரியாக்ஷன் ஒன்று, மொத்தமாக நமக்கு 2 ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகுமா, வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல். அப்போது இந்த இடத்துல 2 மெம்பர் மீட் ஆகுது. நமக்கு மீட் ஆச்சு அப்படின்னா நம்ம அன்னெசரியாக எத்தனை ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மெம்பர்லேருந்து ஒரு மொமெண்ட்டும் அதே மாதிரி இந்த மெம்பர்லேருந்து ஒரு மொமெண்ட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக 2 மொமெண்ட் வந்து டெவலப் ஆகுது அடிஷ்னலாக. தட் இஸ் இன் அடிஷன் டு வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் ரியாக்ஷன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போது இந்த மெம்பரை நம்ம தட் இஸ் இப்போது இங்கே நமக்கு இங்கே ஹிஞ்சிட்டில் நமக்கு 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. ஆக்சுவலாக பிண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெஜிட்டாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், 2 மொமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே. அப்போது நம்ம அன்னெசரியாக 2 மொமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த 2 மொமெண்ட்டை நம்ம கடைசியாக ரிலீஸ் பண்ணணும். தட் இஸ் n = 2. இது நம்ம நல்லா வச்சுக்கணும். அன்னெசரியாக நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தட் இஸ் 2. இந்த மாதிரி கேசஸில் மட்டும் ஒரு ஹிஞ்சிட் சப்போர்ட்டில் 2 மெம்பர்ஸ் மீட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் சப்போர்ட்டில். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மெம்பருக்கு நான் 3c dash minus n அப்படின்ற ஃபார்ம் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணேன் அப்படின்னா எத்தனை c dash எவ்வளோ கட்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நமக்கு மீனிங் தெரியும். அப்போது அதை நம்ம டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். தட் இஸ் 3. தட் இஸ் 3 × 3 மைனஸ் எத்தனை ஃபோர்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த ஹிஞ்சுக்கு, 2 ஃபோர்ஸஸ். டோட்டலாக
9 - 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 கிடச்சிரும். தட் இஸ் மோர் தென் 0. அப்போது ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு 3 சீரியஸ் மைனஸ் ஃபார்ம் அப்ளை பண்ண 3 சீரியஸ் மைனஸ் என்ன அப்படின்ற ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் கட்ஸ் தான் பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு எண்ட் எடுத்துப்போம். இதர் ஃப்ரம் ரைட் ஆர் லெஃப்ட். நான் இப்போது லெஃப்ட்லேருந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ லெஃப்ட்டில் இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டை நான் தனியாக கட் பண்ண போகிறேன். தனியாக கட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே கட் பண்ண முடியாது, இங்கே தான் கட் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே கட் பண்ணேன் அப்படின்னா இந்த மெம்பர் கூட சேர்ந்து கிடைக்கும். அதனால் நான் இங்கே தான் கட் பண்ண முடியும். இங்கே கட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும், இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு ஸ்டேபிளாக மாறிடும். இப்போது இந்த போர்ஷனை நம்ம மறைச்சிக்குவோம். மறைச்சிட்டோம் அப்படின்னா இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் இந்த போர்ஷனே இல்லை. அப்போது இங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்குமா? அப்போது நான் இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட், இங்கே 3 கட், மொத்தமாக 3 கட்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் ஆகிடும். இதை மறைச்சிக்கோங்க. அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம 3 கட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ஸ்டேபிளாக மாறிடும். இதை மறைச்சிட்டு நான் இப்போது இந்த ரெண்டு சப்போர்ட், தட் இஸ் 2 சப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த 2 சப்போர்ட்டையும் நான் ஸ்டேபிளாக மாற்றணும். ஸ்டேபிளாக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு கட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இது தனியாக ஸ்டேபிளாக மாறிடும், அதே மாதிரி இது தனியாக ஸ்டேபிளாக மாறிடும். இப்போது நான் மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ கட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 8 கட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். தட் இஸ் C'. இந்த ஸ்ட்ரக்சரில் நான் எவ்வளோ அன்னெசரியாக ஃபோர்ஸஸை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த A அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்ற பாயிண்ட்டில் நமக்கு M-1, தட் இஸ் இது வந்து என்னென்னா இன்டர்னல் ஹிஞ்ச் தானே, தட் இஸ் மூமெண்ட் ஹிஞ்ச். அப்போ இன்டர்னல் ஹிஞ்சில் நமக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எத்தனை மெம்பர்ஸ் மீட் ஆகுது? இந்த இடத்துல 3 மெம்பர்ஸ் மீட் ஆகுது. 3 - 1 நம்ம M-1 அப்படின்ற ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் 3 மெம்பர். 3 - 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். அடுத்து அட் B பாயிண்ட்டையும் அதே மாதிரி சேம் வே 3 - 1 அப்ளை பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்கும். அடுத்து C பாயிண்டில் நம்ம அன்னெசரியாக எத்தனை மூமெண்ட் இங்கே டெவலப் ஆகும்? இந்த நம்பரில் 1, இந்த நம்பரில் 1, இந்த நம்பரில் 1, மொத்தம் 3 மூமெண்ட்ஸ் டெவலப் ஆகும். அப்போ டோட்டலாக நமக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது 3. அப்போது நம்ம டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 + 2 + 3 அப்படின்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 கிடைக்கும். இந்த 7 அப்படின்றத நமக்கு டெவலப் ஆன டிஎஸ்லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 17 கிடைக்கும். தட் இஸ் மோர் தென் 0 இருக்கிறனால நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு அதே மாதிரி 3 சீரியஸ் மைனஸ் n அப்படின்ற ஃபார்மில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எத்தனை கட் அப்ளை பண்ணணும்னு பார்க்கணுமா? இப்போது இந்த சப்போர்ட்டை நான் ஸ்டேபிளாக மாற்ற போகிறேன். ஸ்டேபிளாக மாற்றணும் அப்படின்னா இங்கே 2 கட்ஸ் அப்ளை பண்ணணும். இங்கே 2 கட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இது ஸ்டேபிளாக மாறிடும். அடுத்து இதை மறைச்சிக்கோங்க, இது மறந்துடுங்க. அடுத்து இந்த சிஸ்டம் வந்து நான் ஸ்டேபிளாக மாற்றணும் அப்படின்னா இங்கே 2 கட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஸ்டேபிளாக மாறிடும். அடுத்து இந்த சப்போர்ட்டை நான் ஸ்டேபிளாக மாற்றணும்னா இங்கே 2 இது அப்ளை பண்ணேன், இங்கே 2 கட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இது ஸ்டேபிளாக மாறிடும். இங்கே ஸ்டேபிளாக மாறிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்கும். அந்த சப்போர்ட்டும் நமக்கு ஸ்டேபிளாக மாறிடும். அப்போ நான் டோட்டலாக எத்தனை கட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன்? 1 2 3 4 5 6 டோட்டலாக நான் 6 கட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து அன்னெசரிலியாக எவ்வளோ ஃபோர்ஸஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இங்கே A பாயிண்டில் நமக்கு 3 மெம்பர்ஸ் மீட் ஆகுது. தட் இஸ் இது மூமெண்ட் ஹிஞ்ச் தானே. அப்போது 3 மெம்பர்ஸ் மீட் ஆகுது. 3 - 1 அப்ளை பண்ணேன் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். அடுத்து Bன்ற பாயிண்ட்லேயும் நமக்கு 4 மெம்பர்ஸ் மீட் ஆகுது. 4 - 1 அப்ளை பண்ணேன் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும். அடுத்து இந்த Dன்ற பாயிண்ட்டில் நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஹிஞ்சிட் சப்போர்ட் இருக்குது. ஹிஞ்சிட்டில் ஆக்சுவலாக நமக்கு 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அடிஷ்னலாக நம்ம ஒரு ரியாக்ஷன் ஆட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு ரியாக்ஷனை நம்ம மைனஸ் பண்ணணும். அடுத்து இந்த ஈன்ற ரோலர் சப்போர்ட்டில் நமக்கு
ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் டெவலப் ஆகும். நம்ம அன்னெசரியாக 2 ரியாக்ஷனாக ரெசிட் ஜென்ரேட்டாக மாற்றுறதுக்கு 2 ரியாக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த 2 ரியாக்ஷன்ஸை மைனஸ் பண்ணணும். இங்கே நமக்கு கைடட் ரோலர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷனும் ஒரு மொமெண்ட்டும் டெவலப் ஆகிருக்கும். நான் அன்னெசரியாக ஒரே ஒரு ரியாக்ஷன் நாங்கள் ஆட் பண்ணியிருப்பேன், தட் இஸ் ஹாரிசான்டல் ரியாக்ஷன். அப்போ இங்கே ஒரு ரியாக்ஷன், இங்கே சி பாயிண்ட்டில் தட் இஸ் M-1 அப்ளை பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அதுதான் இங்கே நான் எழுதியிருப்பேன் இந்த ஸ்ட்ரக்சரில். இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10 கிடைக்கும். 18 - 10 will be equal to 8. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக அப்ளை பண்ணி பார்த்தோம்னா 8 கிடச்சிருக்கு எனக்கு ஆன்சர். தட் இஸ் மோர் தென் 0. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். இது வரைக்கும் நம்ம ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எப்படி டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோங்க, கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.